ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குற ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபைன். நான் உங்கள் கிம்ஸ் லவ். இன்றைக்கி நம்ம ஜேகே அண்ணாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாமா? டியூரேஷன் போகிறத பொறுத்து இது ஒன் ஷாட்டா இல்லை 2 ஷாட்டான்னு நான் சொல்கிறேன். அண்ட் இதோட டைட்டில் என்னன்பே ஹார்ட் ஆஃப் அ பீஸ்ட். இது அவங்களோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க. அதை வச்சு அவங்களோட பெர்மிஷனோட நான் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. அண்ட் இதில் ஒரு சில டைலாக்ஸ் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி வரும். அது உங்களுக்கு பிடிக்கலனா ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் பார்க்க வேண்டாம். சரி, நான் நிறைய பேச விடல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலோட லேபர் வார்டுக்குள்ளே 2 லேடிஸ் பிரசவ வலியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் தனித்தனியாக ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி பார்த்துட்ருக்காங்க. இதில் இருக்க ஒரு லேடிக்கு அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், அண்ணன், தம்பின்னு நிறைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னொருத்தவங்க அவங்க தனியாக தான் வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற கூட இப்போ யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பயங்கர அழுக சத்தத்தோட அட் அ டைமில் 2 குழந்தைங்க பிறக்குது. ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை, இன்னொருத்தவங்களுக்கு ஆண் குழந்தைன்னு 2 குழந்தையும் ஒரே டைமில் பிறக்கிறாங்க. இப்போது அந்த மதர்ஸ் 2 பேரையும் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தைங்களையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் ஒரு பக்கம் நிறைய ரிலேட்டிவ்ஸோட அந்த பெண் குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அப்படியே அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா இந்த பக்கம் தன் குழந்தைய வச்சுட்டு அவங்க தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த குழந்தையோட முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைமில் அழுகணுமா இல்லை சந்தோஷப்படணுமா எதுவுமே தெரியல. பட் ப்ளைனாக அந்த குழந்தையோட முகத்தை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கண்ணு மூடி அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு. இவங்களோட வீட்டில் ஒர்க்குக்கு வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வெளியே போய் வேலை செய்யணுங்கிறது, அதனால் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லாமல் தனியாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வேலை செய்கிற கம்பெனியோட ஓனரும் அவங்களும் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க போய் அவங்களோட பாஸ் கிட்ட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொன்னதும் அவரை அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த குழந்தையும் சேர்த்து தான். அந்த கோவத்தில் அவங்க அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களையும் உங்கள் குழந்தையும் அவங்களே பார்த்துக்கணுன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டை தேடி போனால் கண்டிப்பாக இந்த குழந்தைய ஏதாவது பண்ண சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களோட வீட்டுக்கும் போயிருக்க மாட்டாங்க. இப்போது அவங்க நல்லபடியாக அந்த குழந்தைய பெற்றிருந்தாலும் அவங்க கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய சுற்றி அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அத்தனை உறவுகள் கிடச்சிருக்கு. அந்த குழந்தை பிறந்ததை அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு பார்க்குறப்பவே கஷ்டமாக இருக்குது. தன் குழந்தைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அம்மாவையும் ஒரு நார்மல் செக்கப்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்து பார்க்குறப்போ அவங்க பக்கத்தில் இருக்க பெட்டில் அந்த குழந்தை மட்டும் படுத்துட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட அம்மாவை காணோம். நர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த முஸ்லீம் பொண்ணோட அம்மா அப்பா வந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய மட்டும் விட்டுட்டு வர சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்க முதல்ல என்னதான் நோ சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து இவங்களால தாங்கவே முடியல. அந்த குழந்தை பசி கழுதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அந்த பொண்ணோட அம்மா அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்லையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க நாங்கள் என்ஜிஓவில் இன்ஃபார்ம் பண்ணி இந்த குழந்தைய ஹோம்க்கு அனுப்பிடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க யாருக்கும் அந்த குழந்தை ஒரு ஹோமில் போய் வளர்கிறத விருப்பமே இல்லை. அங்கே எந்த அன்போ அரவணைப்பும் இல்லாமல் இந்த குழந்தை வளர்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை, இப்போது இங்கே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணவங்க இருக்காங்க, அவங்க அப்ராட்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா,
இந்த குழந்தைய நம்ம ஹோமில் ஒப்படைச்சோன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை அம்மா அப்பா பாசம் இல்லாமல் கூட இருக்க யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். அவங்கள வர சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் அது சரின்னு படுது. ஏன்னா ஒரு குழந்தைய ஹோம்க்கு அனுப்பி அந்த குழந்தை எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் வளர்றதை விட ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாங்கன்னா அது இவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த கப்பல்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போது அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி தன் நெஞ்சோட அள்ளி அணைச்சிக்கிறாங்க. பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியுங்கிற மாதிரி அவங்க அந்த குழந்தைய அந்த அளவுக்கு ரசித்து பார்க்குறாங்க. அதை பார்க்குற இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே அடாப்ஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சு லீகலாக அந்த குழந்தைய அவங்களுக்கு தத்துவம் கொடுக்குறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த பெண் குழந்தையோட ஃபேமிலி ஒரு பக்கமும் அந்த பையனை அடாப்ட் பண்ண ஃபேமிலி ஒரு பக்கமும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கெஸ் பண்ணி இருந்துப்பீங்க, அந்த பையன் ஜேகே, அந்த பொண்ணு மயன். ஸோ இங்கே கட் பண்ணால் அப்படியே ஒரு 3 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகேவை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் அவனோட அம்மா கன்சர்வ் ஆகுறாங்க. ஆக்சுவலி அவங்க கன்சர்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க ஜேகேவை ரொம்பவே நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கன்சர்வ் ஆனதுக்கப்புறமும் அவங்க ஜேகேவை அவங்களோட குழந்தை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜேகே அவங்களுக்கு கிடச்ச ஒரு லக்கி சாம். அவன் அவங்க லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து எப்பவும் அவங்களால அவனை ஒதுக்க முடியாது. இப்போது அவரோட ஒய்ஃப் ரொம்ப நாள் கழித்து கன்சர்வாக இருக்கிறதுனால ஜேகேயோட அப்பா அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்க எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துக்கு, அதாவது வயன் இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. இப்போ ஜேகேக்கும் வயனுக்கும் ஒரு 3 வயசு இருக்கும். வயனோட பக்கத்து வீட்டுக்கு தான் அவங்களும் வராங்க. ஜேகேயோட அப்பா அங்கே தான் வீடு வாங்கியிருப்பாங்க. இவங்க அங்கே ஷிஃப்ட் ஆகுறப்போ வயனோட அம்மாவை பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு தான் வயனோட அம்மாவை நல்லா தெரியும் இல்லையா, அதனால் பேசியிருப்பாங்க. அவங்க அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன குழந்தை தான் ஜேகேனும் சொல்லியிருப்பாங்க. வயனோட அம்மாவுக்கு ஜேகேவை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அப்போ உள்ளேருந்து குட்டி வயன் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ வயனோட அம்மா வயனை கூப்பிட்டு காட்டுறாங்க, இது என்னோட பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரே நாள் ஒரே டைமில் பிறந்தவங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சிரிச்சுட்டே வயனை பார்க்குறாங்க. வயன் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருப்பான். ஜேகேக்கு வயனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜேகே மோஸ்ட்டாக அவன் அம்மா அப்பா கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் இந்தியா வந்ததுக்கப்புறம் வயனோட ஃபேமிலி வயன் கூடன்னு ரொம்ப க்ளோஸ் ஆகியிருப்பான். இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவோட அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஜேகேக்கு அந்த குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவனோட சிஸ்டர். ஏன் பக்கத்து வீடுங்கிறதுனால அடிக்கடி அவளும் வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாள். இவங்க 2 பேருக்கும் 3 வயசு தான் ஆகுது. ஆனால் ஜேகே ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பான். வயனுக்கு எப்போவுமே ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கூடவே இருப்பான். ஜேகேக்கு ஏன் வயனை அவ்வளோ பிடிக்குதுன்னே தெரியல. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வயனை விட்டு தனியாக போகவே மாட்டான். அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகுது. பட் அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஜேகேவோட அப்சஷனாக மாறப்போகுதுன்னு. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வயன் சிரிச்சா போதும், வேறு எதுவுமே அவனுக்கு தேவையில்ல. வயனை யாராவது திட்டினாலோ அடித்தாலோ இல்லை ஏதாவது சொன்னாலோ ஜேகேவால் அதை தாங்கவே முடியாது. கூட விளையாடுற சின்ன பசங்களாக இருந்தாலும் வயனை ஏதாவது பண்ணிட்டா அந்த பசங்களை அடிக்கிறது கிள்றதுன்னு சின்ன வயசுலேருந்தே வயனுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் 10 வயசு ஆகுது. வயனோட சீனியர் எப்போ பார்த்தாலும் வயனை பிடிச்சி ஏதாவது வம்பெடுத்துக்கிட்டே இருப்பான். அவளோட பேக் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறது, அவளோட ஜடியை பிடிச்சி இழுக்கிறது, அவளை ஏதாவது சொல்லி டீஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போல் படிப்பான். இவங்களை விட ஒரு 2 வயசுக்கு பெரிய பையன். பட் வயனை அவன் இந்த மாதிரி பண்ணுறது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. அவனும் நிறைய தடவை சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பண்ணாதீங்க சீனியர் அப்படின்னுட்டு. ஆனால் அந்த பையன் கேட்டுக்கவே மாட்டான். ஜேகே வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதுனால அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு ஈவினிங் டைம்
வயன் கூட ஜேகே இல்லாத டைமாக பார்த்து வயனை அவங்களோட கிளாஸ் ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவான். ஆக்சுவலி வயனுக்கு ஒரு ஃபோபியா இருக்கும். வயனால் ஒரு ரூமில் டோரை லாக் பண்ணிவிட்டு தனியாக இருக்க முடியாது. பட் அந்த பையனுக்கு தெரியாது. அவன் வயனை உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவள் பயந்து அழுகட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். வயனுக்கு இது எதுவும் தெரியல. அவள் வந்து கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனால் அவளால் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்காது. அவளுக்கு உள்ளே இருக்கா ரொம்ப மூச்சு திணறி ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிக்கிறா. அழுது அவளுக்கு பேனிக் அட்டாக் ஆகி வயன் அங்கேயே மயங்க விழுந்துடுறா. ஜேகே வயனை காணோன்னு ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருப்பான். அவன் போய் அவனோட ஸ்டாஃப் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். வயனோட வீட்டில் சொல்லி வயனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளோட கிளாஸ் ரூமில் இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்தப்போ வயன் அங்கே மயங்கி போய் கிடக்குறா. உடனே வயனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவளை யாரை வச்சு லாக் பண்ணான்னு இவங்க யாருக்குமே தெரியல. பட் ஸ்டாஃப் எல்லாம் சரி யாரோ தெரியாமல் லாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம விட்டுடுறாங்க. பட் ஜேகேக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. பட் அவன் ஏதோ பெருசாக பேசிக்கல. அவன் வயனே தான் பார்த்துட்டு இருக்கான். வயன் இப்போ தான் கண் முழிச்சிருப்பான். வயன் கூடவே உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டா கூட ஜேகே வரவே இல்லை. வயன் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வயனோட அம்மா ஜேகே அவளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவள் இப்போ நல்லா தான் இருக்கான், நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, வயன் சீக்கிரம் சரியாகி வந்துடுவா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா ஜேகேவை அவங்க அம்மா கூட அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் அங்கேருந்து போயிடுறான். மறுநாள் அவனோட ஸ்கூலுக்கு போகிறான். அப்போது அந்த சீனியர் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறான். அந்த பொண்ணை நான் தாண்டா வச்சு லாக் பண்ணேன், ஆனால் அவளுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, ஒரு வேளை ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் யாராவது இதை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, உன் நிலைமை என்ன ஆகுறது, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணுறது. டேய் நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணேன், அது எப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும், தேவையில்லாத பிரச்சனை, நல்ல வேலை வேற யாரும் பார்க்கல, அது வரைக்கும் நீ தப்பிச்ச, தேவையில்லாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட் அவனை திட்டிகிட்டு இருக்கான். இதை ஜேகே கேட்டுட்டான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. வயன் சும்மா அழுதாலே அவனால் பார்க்க முடியாது. ஈவன் வயனோட அம்மா அவனை திட்டினாலுமே ஜேகேக்கு பிடிக்காது. அப்படி இருக்கப்போ ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்றத ஜேகேவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ வயனையும் அழுக வச்சுட்டல, உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த இடத்துல தான் ஜேகேவோட லைஃபையே மாற்றி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஜேகே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஸ்கூல்லேருந்து எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் அந்த சீனியர் லேட்டாக தான் கிளம்புவான். அவனோட புக்கு காணும் தேடிக்கிட்டு இருக்கான். அது இங்கே காரிடோரில் இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்ப்பான். இப்போ ஜேகே அவன் பின்னாடியிலேருந்து வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அவன் திரும்பி பார்க்கவும் முடியல. ஸ்டெப்ஸில் உருண்டுட்டே போய் கீழே விழுந்துடுறான். அவன் தலையில் பலமாக அடிப்படுது. அது ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போன டைமுங்கிறதுனால பெருசாக யாருக்கும் தெரியல. அவன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். ஜேகே இறங்கி வந்து அவனை பார்க்குறான். அவன் அந்த சீனியர் ஜேகே கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனால் ஜேகே அவனை பார்த்து ஒரு மாதிரி ஈவல் ஸ்மிக் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் ரொம்ப நேரம் கத்தி கதறி கூப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே யாருமே வரல. அவனுக்கு நிறைய பிளட்டும் லாஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த பக்கம் வந்த வாட்ச்மேன் அவனை பார்த்துருப்பாரு. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவனை காப்பாற்றிருக்க முடியாது. அந்த பையன் இறந்தே போயிட்டான். எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா அவன் கால் திருப்பாங்கி படியிலேருந்து விழுந்துட்டான் தான் நினச்சிருப்பாங்க. பிகாஸ் அந்த சைடில் கேமராஸ் எதுவும் கிடையாது. அந்த டைமில் மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜேகே போனதையும் யாரும் நோட் பண்ணல. அதனால் ஜேகே இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் ஜேகேக்கு வயன் மேலே இருக்க அப்சஷன் இன்னும் அதிகமாகுது. வயன் கல்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கந்தாலும் அது யாருனாலையும் அவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம். அப்படி தான் போகும். ஆனால் அதுக்குன்னு வயன்கிட்ட யார் பேசினாலும் இல்லை வயன் யார்கிட்ட பேசினாலும் அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணுற ஆள் அந்த அளவுக்கெல்லாம் ஜேகே ஒன்றும் பெரிய சைக்கோ கிடையாது. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் வயனை யாராவது கஷ்டப்படுத்தினாதான் அவங்கள அவன் ஏதாச்சும் பண்ணுவான். மற்றபடி அவன் வயனோட ஃபீலிங்ஸ்க்கு எப்போவுமே ஒரு மரியாதை கொடுப்பான். வயன் கூட அவளோட நிழல் மாதிரி இருந்து அவளை பார்த்துக்கிறது தான் அவன் வேலையே.
இப்படியே ஃபியூ இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது அவங்க 2 பேரும் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவோட அப்பா அகெயின் அவர் அப்ராட்கே போகணுன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஸோ ஜேகேவோட சிஸ்டர் பிரியாவையும் இப்போ கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிய டைமு. ஜேகேக்கு வயனை விட்டு பெரிய மனசே இல்லை. வயனுக்கும் அப்படி தான் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. பட் போய் தான் ஆகணுங்கிறதுனால ஜேகேவும் அவன் ஃபேமிலி கூட கிளம்பி போயிடுறான். பட் என்னதான் அவன் எங்கேருந்து போயிருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வயன் என்ன பண்ணுறா, எங்கெங்கே போகிறான்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஜேகேவோட மனசு ஃபுல்லாக வயன் 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 அவளோட நினப்பு மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். வயனை தாண்டி அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். ஜேகே என்னதான் அப்ராடில் இருந்தாலும் அவனோட மனசு வயனை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அவன் எப்போவுமே அவனோட ஃப்ரெண்டு ஜிமனுக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பான். வயன் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறான்னு வயனை பற்றி என்னமோ கேட்டுட்டு ஜிமனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜிமனும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். வயன்கிட்ட யார் பிரச்சனை பண்ணாலும் ஜிமனை வச்சு தான் அழகாக ஹேண்டில் பண்ணுவான். ஜிமனும் தலையில் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டாக போச்சுங்கிறக்காக ஜேகேக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ வயன் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான். வயனுக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். வயன் ஆரம்பத்தில் அதை அக்செப்ட் பண்ணல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி சொல்கிறான். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸ்கூல் டைமுங்கிறது நம்மளோட டீனேஜு. அந்த டைமில் நம்ம லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். அந்த டைமில் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போவுமே கஷ்டப்பட மாட்டோம். பட் அந்த டைமில் நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம தேவையில்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் மாட்டிப்போம். அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்லாம் என்னன்னே தெரியாத வயசில் அதுக்குள்ளே போய் ஹார்ட் பிரேக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிஸ்டராக நான் ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அந்த டீனேஜுங்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் நம்மளோட சுய புத்தியோடு யோசிக்கணும். அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் லைஃப் லாங் அதை நினச்சி நம்ம ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டீனேஜ் அப்படிங்கிற ஒரு அழகான டைம் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க. மோஸ்ட்டாக ஸ்கூல் பசங்க நிறைய பேர் கேட்குறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இந்த லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. 20 வயசுக்கு மேலே சத்தியமாக நீங்கள் நினச்சாலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கே வந்துடும். அந்த டைமில் கஷ்டப்படுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இருக்க டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு சிஸ்டராக நான் இந்த அட்வைஸ் பண்ணுறேன். தேவையில்லாமல் இதுக்கு நான் 2 நிமிஷம் எடுத்துட்டேன். பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்லிட்டேன். ஸோ வயனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கங்கிறக்காக அந்த பையனோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி அந்த பையனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அவங்களோட லவ் எல்லாரையும் மாதிரி ரொம்பவே நல்லா தான் போகுது. வயன் காலேஜ் போகிறா. அப்போவும் அந்த லவ் நல்லபடியாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் ஜிமன் தான் வயன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அது ஜேகேவோட ஆர்டர். வயன் காலேஜ் போனாலும் வந்தாலும் அவன் எங்கே போனாலுமே ஜிமன் வயனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி தான் ஒரு நாள் வயன் அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணேன்னு போயிருப்பா. அங்கே அவளோட ஃப்ரெண்டு செப்பரேட்டாக தான் ரூம் எடுத்து தங்கியிருப்பா. வயன் அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமன். அவள் வீட்லேயுமே அலோவ் பண்ணுவாங்க. இப்போது வயன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ரூமில் தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்களுக்கு வெளியே போகணுன்ற ஒரு ஐடியா வருது. டைம் பார்த்தா நைட்டு 10 மணி ஆகுது. இந்த டைமுக்கு எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ வயன் நம்ம போய் படம் பார்க்கலாமான்னு கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் தியேட்டர் கிளம்பி போகிறாங்க. இவங்க போன ஒரு 2 நிமிஷத்தில் ஜிம்மனும் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிம்மன் எப்படி அங்கே வந்தான்னு யோசிக்கிறீங்களா? வயன் அவள் ஃப்ரெண்டோட ரூமில் ஸ்டே பண்ணுறான்னதுமே ஜிம்மன் அதை ஜேகே கிட்ட சொல்லியிருப்பான். ஜேகே ஜிம்மனை நீ அங்கேயே வயனுக்கு சேஃப்டியாக இருடான்னு சொல்லியிருப்பான். ஜிம்மனால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது ஜிம்மனுக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. இப்படி ஜிம்மன் அவங்க தள்ளி நின்று வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்க 3 பேரும் கிளம்பி வெளியே போகிறத பார்த்துட்டு ஜிம்மனும் உங்களை ஃபாலோ பண்ணி போகிறான். இவங்க 3 பேரும் ஒரு தியேட்டரில் தான் போய் வண்டி நிறுத்துகிறாங்க. ஜிம்மன் அதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டாளுங்களா, ஐயோ இப்போ நான் இங்கே வேற போகணுமா, என் தூக்கத்தை தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்டு நான் அவனுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவளுக்கு கொஞ்ச நேரமாச்சும் வீட்டில் இருக்காளா, எங்கேயாவது எப்போ பாரு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் தலை இழுத்து அவனுக்காக பண்ணி தொலைய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப ட்ரமாட்டிக்காக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அந்த தியேட்டருக்குள்ளே போன உடனே அங்கே இருக்க வாட்ச்மேன்லேருந்து டிக்கெட் கவுண்டரில் இருக்க வரைக்கும்
எல்லாருக்குமே இவங்கள தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க இங்கே ரெகுலராக வந்து போகிறதுனால நைட் டைம்லேயுமே மோஸ்ட்டாக வந்திருப்பாங்க. இவங்களும் போயிட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு மிட் நைட் ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் வெளியே வராங்க. இவங்க 3 பேரும் வெளியே வந்தோடனே ஜெமனுமே இப்போ அந்த தேட்டர் விட்டு வெளியே வரான். அப்போது வயனோட ஃப்ரெண்டு, ஏய் எனக்கு பசிக்குதுடி. என்ன பசிக்குதா? ஆமாம், போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு அப்புறமா நம்ம போகலாமா? ஏய் மிட் நைட் 12 மணி ஆகுதுடி, இந்த டைமில் எங்கடி ஹோட்டல் இருக்கும்? அது எனக்கும் தெரியும், ஏதாவது பேக்கரி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என் பசியை போக்கிக்கிறேன், கூட்டிகிட்டு போங்கடி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பாவமாக கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் சரி வாங்க, நம்ம ரெகுலராக போகிற கடை ஓப்பனில் தான் இருக்கும், நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. அப்போ ஜெமன் தலையிலையும் அடிச்சுட்டு இப்போ அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணி போகணுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக போகிட்டுருக்கு. இப்போது இவங்க 3 பேரும் ரெகுலராக போகிற ஒரு பேக்கரி கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடம் க்ளோஸில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ அங்கேருந்து வேறு எங்கேயாவது இடம் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு பேக்கரி மட்டும் ஓப்பனில் இருக்குது, அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக பசங்களாக தான் இருக்காங்க. ஏன்னா அது நைட் டைம், பசங்கன்னு கூட சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் அங்கே போகிறதுக்கு ஹெசிடேட் ஆகுது. பட் இருந்தாலும் அதில் இருக்க ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான பசி, அதனால் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுற்றி பசங்களாம் இருக்கிறதுனால இவங்க 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜெமனும் வந்திருப்பான். அவனுக்கும் பசிக்கிட்டு பாவம். ஆனால் அங்கே போனால் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தூரத்துலேயே நின்று இவங்களை பார்த்துட்ருக்கான். ஜெமன், இது 3த்துக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுற்றி ஆம்பளை பசங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி நைட் டைமில் போய் உட்காந்து எப்படி தான் இவ்வளோ ஜாலியாக இருக்காளுங்கன்னு தெரில. நடுவில் இருக்கிறத பாரு, நல்லா என்னமோ 4 நாளாக சாப்பிடாத மாதிரி இப்படி தின்னுட்டுருக்கான். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எவன் வந்து மாட்டி இவளுங்கக்கிட்ட சிக்கி சின்ன பிள்ளை மாதிரி சீரழிய போகிறானுங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு புலம்பிகிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ வயனும் அவளோட ஃப்ரெண்டும், ஏய் போதும்டி, டைம் ஆச்சு, எழுந்திரிச்சு வா கிளம்பலாம், இந்த இடம் எனக்கு என்னமோ சரியாக படல அப்படிங்கிற மாதிரி வயனும் இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கா. ஏய் இருங்கடி, சாப்பிட்டு போகலாம். தெய்வமே, நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், முதல்ல வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே அவங்க பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா இப்போயாவது இவங்க ரூமுக்கு போய் தூங்குனா நல்லது, அப்போ தானே நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெமின் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். ஒரு வழியாக இப்போ அவங்க 3 பேரும் அவங்க இருந்த அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. பட் போகிற வழியில் ஃபுல்லாக ஒரே நாய்களுக்கு ரசத்தமாக கேட்குது. அது இவங்க பைக்கை ஃபாலோ பண்ணி மூடி வருது. இவங்க வண்டி நிறுத்தாமல் வேகமாக அந்த காம்பவுண்ட்குள்ளே போயிட்டாங்க. அந்த நாய் வெளியே நின்று குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஜெமன், அப்பா போயிட்டாளுங்களா உள்ள, முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஜெமன் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அகெயின் அந்த டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து மறுபடியும் அவங்க 3 பேரும் ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கேயும் கிளம்புறாங்க. ஜெமன் பார்த்துட்டு, என்னடா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க 3 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு சொல்கிறா, இங்கே பாருங்கடி, நான் சொல்கிறத நம்பு, சத்தியமாக நான் அங்கே ஒரு கருப்பு கலர் உருவத்தை பார்த்தேன், என்னை நம்பு, பொய்யெல்லாம் சொல்லலை. ஏய் என்னடி, நடு ராத்திரியில் இப்போ வீட்டுக்குள்ளே கூட போக முடியாத மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு இப்போது அதை நினச்சாலே பயமாக இருக்குது. உண்மையாகவே நீ அப்படி ஒரு உருவத்தை பார்த்தியா? ஓய் நீ பார்த்தியா? இல்லடி, இவ தான் சொல்கிறா, நான் எதுவும் பார்க்கல. ஏய் நம்புங்கடி, உண்மையாகவே தான் பார்த்தேன். பாரு, நம்ம வரப்போ கூட இந்த நாய் எப்படி குலைச்சிட்டே நம்ம பின்னாடி வந்தது, அதுங்க கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேளை நம்ம அன்டைமில் வெளில போயிட்டு வந்ததுனால நம்ம கூடவே ஏதோ வந்துருச்சோ? ஏய் அப்படியெல்லாம் இருக்காது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், நான் இப்போ தங்கிட்டு இருக்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமான மானிஷம் இருக்குதா எங்கள்
பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் தான் எதுவும் கேட்டுக்காமல் இருந்துட்டேன். ஒரு வேளை நீ பார்த்தது அதாக தான் இருக்குமோ? என்னடி சொல்கிற? ஒரு வேளை இருக்குமோன்ற ஒரு டவுட்டு தான். அடியே, அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா என்ன ஏண்டி வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வயனோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு பார்த்து கேட்டுட்டு இருக்கா. வயன், 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா? சரி, இப்போது அங்கே இருக்கிறதெல்லாம் விடுங்க. இப்போ மறுபடியும் நடுராத்திரியில் எங்கடி போயிட்டுருக்கீங்க? ஏய், பேய் இருக்க வீட்டில் பாய் விரித்து படுத்து தூங்க சொல்கிறியா? அதெல்லாம் முடியாது. நம்ம விடியிற வரைக்கும் இப்படி எங்கேயாவது சுற்றிட்டு இருந்துட்டு விடிஞ்சதுக்கப்புறம் வேணால் போவோம். ஏய், அதுக்காக நைட்டு ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டே இருக்க முடியுமா? வீட்டில் இருந்தால் சேஃப் இல்லை, ஆனால் ரோட்டில் தர மட்டும் நமக்கு என்ன சேஃபா அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, அங்கே போய் பேயரை வாங்கி சாகருக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்திருக்கலாம். வயனும் அதுக்கப்புறம் ஏதோ பேசிக்கல. அவங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுன்றப்போ மோஸ்ட்டாக கூட்டமாக தான் இருக்கும். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. அங்கே இருக்க ஒரு டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிடி, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜமன் ஒரு ஓரத்தில் நின்று இவங்க பேசுகிறது தான் கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு யோசிக்கிறாங்க. வெளியே பிசாசெல்லாம் வாக்கிங் போகிற டைமில் ஊர் சுற்றிட்டு இருக்காளுங்க. ஐயோ கடவுளே, எனக்கு எப்போ தான் ஒரு வீடியோ கால் வரும்னு தெரியல. அவன் போய் அப்ராடில் ஜாலியாக உட்காந்துட்ருக்கான். இவன் பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு என் தலை இழுத்து. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஃப்ரெண்ட்ஷிப்காக அவன் என்னென்னமோ செய்வான். ஆனால் ஒன்று இப்படி வாட்ச்மேன் வேலை பார்க்க விட்டானேடா அப்படிங்கிற மாதிரி ஜமன் ஜேக்கியை திட்டிகிட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் அங்கேயும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது சும்மா காமனாக ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ் பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு நோட் பண்ணுறா. வயன், என்னடி பெட்ரோல் கம்மியாக இருக்குடி? ஏய், என்ன சொல்கிற? ஆமாடி, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏய் பைத்தியம், மணி 1 மணி ஆகுது. இந்த டைமில் பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதானே எனக்கும் தெரியல. போகிறத பார்த்தா இன்னொரு 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும் போல் இருக்கு. பயமாக இருக்குடி. ஷோ, தேவையில்லாத பிரச்சனை. இதுக்கு அழகாக ரூமில் படுத்து தூங்கியிருக்கலாம். அதுக்குன்னு பேருக்கு இடத்துலடி படுத்து தூங்க முடியும்? பேய நீ கண்ணால் பார்த்தியா? அவள் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீயும் உன் கூட சேர்ந்து பேசி இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிறோம். நடு ரோட்டில் நிற்கிறோம் வயன். இப்போ நான் இந்த காமெடியெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? இப்போ இங்கேருந்து எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஒரு காமன் ஏரியா க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே ஒரு வீட்டுக்கு வாசலில் ஒரு பாட்டி நல்லா சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு குனிஞ்சு தலை தவிட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களோட தலையை துண்டை வச்சு தவிட்டிட்டு இருக்காங்க. அவங்க தலைமுடி ஃபுல்லாக ரொம்ப வெள்ளையாக இருக்குது. அது அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அந்த பாட்டியோட முகம் தெரியல, ஆனால் அவங்களோட முடி மட்டும் பயங்கரமாக தெரியுது. இவங்க 3 பேரும் அந்த ஸ்கூட்டியில் போன மாதிரியே அவங்கள வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே போகிறாங்க. 3 பேருக்கும் அந்தளவுக்கு ஷாக்கு. போனவங்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. 3 பேருமே அந்த பாட்டியை பார்த்துருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு பார்த்துருவோன்னு திரும்பவும் அதே இடத்துல யூ டர்ன் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. அந்த பாட்டி அதே மாதிரி குனிஞ்சு நின்று அவங்களோட முடியை தோட்டிட்டு இருக்காங்க. இப்போ டைம் எப்படியும் ஒரு 2:30லேருந்து 3 மணி இருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்களோட தலையை விரிச்சு போட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க 3 பேரும் உறைஞ்சு போய் அந்த பாட்டியை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக பைக்கை ரைஸ் பண்ணி போயிடுறாங்க. ஜிமன் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான். இவங்க போய் யூட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரதை பார்த்ததும் ஜிமன் அவனோட பைக்கை ஒரு மறைவான இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். இவங்க 3 பேரும் மின்னல் வேகத்தில் அவனை க்ராஸ் ஆகி போகிறாங்க. இப்போ எதுக்கு இவங்க இவ்வளோ வேகமாக போகிறானுங்க? இதுவும் யூ டர்ன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமன் அவன் பைக்கை தள்ளிகிட்டே வந்து பார்க்குறான். அவனும் அந்த பாட்டியை பார்த்துட்டான். அந்த பாட்டி ஏதோ ஒரு பேய் நிற்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் அவங்க முகம் சரியாக தெரியல, அந்த முடி மட்டும் தான் தெரியுது.
அந்த ஸ்பாட்டில் அந்த பாட்டி அப்படி பார்த்ததும் ஐயோ பேய் அப்படின்னு கத்திட்டு அவனோட பைக்கை திருப்பிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ரைஸ் பண்ணி கிளம்பிட்டான். இப்படி மறுநாள் காலையில் ஆகுது. இப்போது ஜேகே ஜெமனுக்கு கால் பண்ணுறான். ஜெமன் ரொம்ப நேரம் ஆயும் கால் எடுக்கவே இல்லை. ஒரு 4 டைம் ஜேகே கால் பண்ணியிருப்பான். ஜேகேக்கு ஜெமன் கால் எடுக்கலன்னதோ செம்ம காண்டாகுது. இப்போ அகெயின் கால் பண்ணுறான். அப்போது அந்த கால் அட்டன் ஆகுது. அந்த கால் அட்டன் ஆனதோ ஆப்போசிட்டில் யார் பேசுகிறான்னு கூட கேட்காம ஜேகே பாட்டுக்கு ஜெமனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போது ஆப்போசிட்லேருந்து ஹலோ 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 ப்ரோ ப்ரோ இருங்க தயவு செஞ்சு இந்த அளவுக்கெல்லாம் வன்மத்தை காட்டாதீங்க. நான் ஜெமன் இல்லை, நான் ஜெமனோட ஃப்ரெண்டு. ஜெமன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நைட்லேருந்து குளிர் ஜரம் உதிரிட்டு படுத்துட்டு இருந்தான். இப்போ தான் தூங்குனான். கால் அடிச்சுட்டே இருந்தது. அதான் நான் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஆப்போசிட்டில் யார் பேசுகிறான்னு கூட கேட்காம இப்படி மடமடன்னு திட்டாதுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி ப்ரோ, நான் ஜெமன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜெமனை எழுப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் ஜெமனை எழுப்புறாரு. ஜெமன் உன் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜெமன் பொறுமையாக எழுந்திரிச்சு அந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இவன் என்னத்துக்கு காலையிலேயே கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போது அவரோட காதில் தான் அந்த ஃபோனை வச்சு ஹலோங்கிறாரு. அவ்வளோதான். ஜேகே மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. டேய் போதுண்டா நிறுத்துடா, இதுக்குடா காலையில் இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க? டேய், நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? வாயின் எங்கே போனாலும் வந்தாலும் அவள் சேஃப்டிக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னேனா இல்லையா? நீ எனக்கு எப்போ கால் பண்ணி சொன்னேன்? வாயின் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண போகிறான்னு சொன்னேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நைட் ஃபுல்லாக இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணியா, அவள் எப்படி இருக்கா என்ன இது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஜெமன் கிட்ட கேட்குறான். டேய், இங்கே ஒருத்த உசுருக்கு ஊசலாடிட்டு கிடக்குறேன், உனக்கு என்னை விட ஒயனோட சேஃப்டி தான் முக்கியமா? அவளால் தான்டா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில படுத்து கிடக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெமன் ஜேகே கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஜேகே, ஏய் என்ன நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் உளறிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜெமன், ஏண்டா என்னை பார்த்தா என்ன குடிச்சிட்டு சொல்கிற மாதிரியா இருக்கு? வேணாண்டா, கடுப்புகளை கலப்பாதீங்க. ராத்திரி ஃபுல்லாக அந்த ராட்சசி படுத்துற பாடு எனக்கு குளிர் ஜுரமே வந்துருச்சு. அவளால தான் இவ்வளவும். ஜெமன், வாயின் அந்த மாதிரி பேசாத. ஆமாம், இதை விட அதிகமாக பேசணும்டா. அவளால தான் இன்னைக்கு இந்த நிலைமை. டே, அவளாலன்ற என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜெமன் இது நைட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் ஜேகே கிட்ட சொல்கிறாரு. ஜேகே அதை கேட்டுட்டு ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்காரு. அப்போ ஜெமன், ஏண்டா அவள் பொண்ணா இல்லை பிசாசாடா? நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கு நானே யோசிப்பேன். ஆனால் அவளுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே கிளம்பி போய் படம் பார்த்துட்டு அதுக்கு மேலேயாவது வீட்டுக்கு போய் தூங்கியிருக்கணும். இது பத்தாம ஊரெல்லாம் சுற்றி எங்கேயோ நிற்கிற பேய் பிசாசெல்லாம் என்னை பார்க்க வச்சுட்டாங்க. இப்போ கூட அந்த உருவம் என் கண்ணு முன்னாடியே நிற்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா அங்கேயே நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? அவ தான் அப்படி இருக்கானா, அவ கூட இருக்க அந்த 2 அதுக்கு மேலே இவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணி போய் நான் நேற்று அனுபவிச்சுட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தெரியுமா? நான் பட்ட பாடி எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். எல்லாம் இவள்களை சொல்லக்கூடாது. இவங்களை பெத்தாங்களே ஆத்தாப்ப அவங்கள சொல்லணும். பொண்ணுங்களை பெக்க சொன்னால் பிசாசு குட்டிங்களை பெற்று வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜெமன் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜேகே இப்போ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது கேட்டுட்டு ஜெமனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சிரிடா சிரி, நல்லா சிரி. உன் கூட ஃப்ரெண்டாக பழகின பாவத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இவ்வளவும் பண்ணல. என் நிலமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெமன் ஃபீலிங்காக பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே, இல்லைடா, எனக்கு நீ சொன்னது கேட்டதும் உண்மையாகவே சிரிப்பு தான் வந்துச்சு. உனக்கு என் நிலமையை பார்த்தா சிரிப்பாக தான்டா இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப்னு வாடி அப்புறம் இருக்கும் உனக்கு. ஜெமன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இங்கே இருக்கேண்ணா, அவளை நீ தானே நல்லா பார்த்துக்கணும். ஆமாடா, அவளை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி கடைசியில் பேய் பிசாசெல்லாம் பார்க்க வேண்டியதாக போச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுடா. இந்த நைட் டியூட்டி வாட்ச்மேன் வேலைலாம் என்னால் முடியாது. டே ஜெமனா, எனக்காக பண்ண மாட்டியா?
ஆமாண்டா, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லியே என்னை ஏமாத்து, போய் தொலை, பார்த்து தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜமன் சொல்கிறான். அதை கேட்டு ஜேக்கியும் சிரிச்சுட்டு, சரிடா உடம்ப பார்த்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போ, மாத்திரை போடு, முடிஞ்சா ஏதாவது தர்காலையோ கோவிலையோ போய் மந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கி காலை கட் பண்ணிடுறான். அப்போ ஜமன், எனக்கு போய் மந்திரிக்கணுமாமே, முதல்ல இவனை தான் கூட்டு போய் மந்திரிக்கணும், ஒயன்னு பைத்தியம் பிடிச்சா அலையிறான், இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜமன் சைலண்டாக போயிடுறான். இப்படியே தான் ஜமனுக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கோம். ஒயன் பண்ணாத சேட்டே இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி, ஆனால் பாவம் அதில் கடைசியில் ஜம்மன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி டைம் அண்ட் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒயன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா, அவளோட 5th செமஸ்டரில் இருக்கான். இந்த டைமில் காலேஜில் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ இதுக்காக ஒயன் அவளோட சொந்த ஊரை விட்டுட்டு அங்கேருந்து வெளியே போய் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த பையனும் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒன்றா வெளியே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க வெளியே மீட் பண்ணிக்கிறதே அதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போது அங்கேருந்து கிளம்பலாங்கிற டைமில் ஒயனுக்கும் ஒயனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்துடுது. அந்த சண்டையில் டென்ஷனான ஒயனோட ஃப்ரெண்டு ஒயனும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவை ஒயனோட அம்மாவுக்கு அனுப்பி விட்டுடுறான். ஒயனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒயன் இங்கே இன்டர்ன்ஷிப்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ வரல, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றுறதுக்காக வரான்னு அவள் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை அவங்க அம்மா கிட்டே சொல்லி விட்டுடுறா. ஒயனோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஒயனுக்கு கால் பண்ணி இப்போவே கிளம்பி வர சொல்கிறாங்க. ஒயனும் பயங்கர பயத்தோட அங்கேருந்து கிளம்பி அவளோட ஊருக்கு தான் போயிட்டுருக்கான். ஒயன் பயங்கர பயத்தில் வருவான்னு சொல்லிட்டு ஒயனோட தம்பி அவளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். 1 hour ஒன்ஸ் அவளுக்கு கால் பண்ணி அவகிட்ட பேசிகிட்டே இருக்கான். பிகாஸ் ஒயன் ஏதாச்சும் பண்ணிப்பாளோன்னு அவனுக்கு ஒரு பயம். பட் ஒயன் சேஃபாக வந்து ரீச் ஆகிடுறான். வீட்டுக்கு வந்ததும் ஒயனோட அம்மா ஒயனை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஒயனுக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். ஒயனோட தம்பி தான் இந்த டைமில் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பான். ஒயனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒயனை ரொம்ப தப்பாக பேசி அவளுக்கு அது ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருந்திருக்கும். அதுலேருந்து ஒயன் வெளியே வரக்கு ரொம்ப கஷ்டப்படுவாள். இந்த டைமில் ஜமன் மூலிமா ஒயன் வேற ஒரு பையன் லவ் பண்ணதும் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். ஜமன் அவங்க லவ்வோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான், இங்கே பாரு ஜேகே, இந்த விஷயம் எனக்கு என்னமோ சரியாக படல, அவனை பார்க்குறக்கும் அவ்வளோ நல்ல மாதிரி தெரியல, ஒயன் ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டா, இது தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் விடுமோன்னு எனக்கு தோணுது ஜேகே, நீ வேணா ஒயன்கிட்ட பேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜமன் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு ஜேகே, இல்லை ஜமனா, அதெல்லாம் செட் ஆகுதுடா, டே நீ அவளை லவ் பண்ணுறடா, அதை நீ அவகிட்ட சொன்னா அவன் ஏன்டா இன்னொருத்தன் லவ்வை அக்செப்ட் பண்ண போகிறான், இங்கே பாரு ஜேகே, நீ எந்த அளவுக்கு அவளை பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியும், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அக்செப்ட் பண்ணுவா ஜேகே, நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஜமன், அவளுக்கு அவனை பிடிச்சிருக்க, அதனால தான் அவள் அக்செப்ட் பண்ணியிருக்கா. எனக்கு பையனோட லைஃப்பில் அவள் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் போதும், அவள் ஏன் கூட தான் இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஜமன், அவள் ஹாப்பியாக இருக்காளா அதுவே எனக்கு போதும், நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத ஜமன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஜேகேவை பொறுத்த வரைக்கும் ஒயன் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவன் எவ்வளோதான் ஒயன் மேலே அப்சஸ்டாக இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒயனோட ஃபீலிங்ஸ்க்கு ரொம்பவே மதிப்பு கொடுப்பான். ஒயன் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும்னு ஜேகே ஒயனை விட அதிகமாக நம்புவான். பட் ஒயன் எடுத்த இந்த டெசிஷன் தப்பாக போயிடுச்சுன்னு ஜமன் ஜேகேவை பிடிச்ச பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பான். ஆனால் ஜேகே அப்போ கூட ஒயனை நினச்சி தான் கஷ்டப்படுவான். அவனால் இப்போ இங்கே கிளம்பியும் வர முடியாது, பல்ல கடிச்சிக்கிட்டு அவன் சைலண்ட்டாக இருந்திருப்பான். இங்கே ஒயனுக்கு அவளோட வீட்டில் கல்யாண ஏற்பாடே பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இதுக்கு மேலேயும் விட்டா ஒயன் ஏதாவது பண்ணிடுவான்னு. ஒயன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ரொம்பவே அழுவான். ஆனால் அவன் இது எதுவுமே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் இருந்திருப்பான். ஒரு கடத்தில் ஒயனுக்கே வெறுப்பாகி அவனை பிரேக்கப் பண்ணி விட்டுருப்பான். இப்போ ஒயனுக்கு லைஃப்பில் இந்த லவ் மேரேஜ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஒயனோட வீட்டில் அது எல்லாத்தையும் கேட்காம ஒயனுக்கு ஒரு அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களையும் வர சொல்லியிருப்பாங்க. பொண்ணு பார்க்க வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட ஒயன் போய் தனியாக பேசுகிறங்கப்போ அவளுக்கு இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவள் பொறுமையாக சொல்லியிருந்திருப்பான்.
அந்த மாப்பிள்ளையும் அவன் முன்னாடி சரி சரின்னு சொல்லிட்டு போய் வயனோட அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பான். வயனோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். இப்போவும் வயனை போட்டு பயங்கரமாக அடித்து ஹர்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரியே இல்லை, அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறாங்க. இப்போது இன்னொரு 3 மாதத்தில் வயனுக்கு கல்யாணங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் வயனுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் வயனுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை அவன் பெரிய சைக்கோ. வயன் வெளியே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, காலேஜ் போனால் உடனே கால் பண்ணி சொல்லணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வயனால் இதை எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணா, அவங்கக்கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுவா. அவங்க அம்மாவும் அவகிட்ட பெருசாக பேசுறதில்ல. அதனால் வயன் ஒரு கடத்தில் அவள் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்லங்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் வயனுக்கு அந்த பையனோட கல்யாணம் பண்ணக்கூடாது போலீஸும் சொல்லிடுறாங்க. பட் வயனோட வீட்டில் ஃபினான்ஷியலாக மூவ் பண்ணி அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. பட் அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் வயன் அவளோட காலேஜ் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறா. இப்போது ஒரு 3 இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஜேகே வயன் அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது வயன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டைமில் ஜேகேவோட ஃபேமிலியும் இந்தியாவுக்கே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு அவன் வயனை நேரில் பார்க்க போகிறான். இதுக்கடையில் வயனுக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் ஜேகேக்கு தெரியும். எல்லாத்தையும் ஜெமன் சொல்லியிருப்பான். ஜேகேவே வயனுக்கு ஏதாவது பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் அதுக்குள்ளே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணதால வயனோட மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ ஜேகே அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு அதை திருப்பி பார்க்க போகிறோன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு வந்துட்டுருக்கான். அவன் இந்தியா வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்களோட பாண்ட் மறுபடியும் பழைய மாதிரி ஆகுது. இவ்வளோ நாள் சிரிக்காமல் இருந்த வயன் ஜேகேவை பார்த்ததுக்கப்புறம் அவளோட பழைய செல்ஃபை ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு பல வருஷம் கழிச்சு தன்னை தானாகவே உணர்றா. இப்போது ஜேகேவோட சிஸ்டர் பிரியா காலேஜ் படிச்சிருக்கா. பிரியாவுக்கும் வயனுக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்னதான் அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜேகேக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஜேகே வயனை ஒன் சைடாக லவ் பண்ணுறது அவனோட சிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். அவளும் ஜெமன் மாதிரி நிறைய டைம் சொல்லியிருப்பா, போய் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் ஜெமன் கிட்ட என்ன சொன்னானோ அதே தான் பிரியா கிட்டேயும் சொல்லி சமாளிச்சிருவான். அவங்களாலையும் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு நாள் வயன் அவளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா வயனை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நீ அர்ஜென்ட்டாக கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. வயன் நான் ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்லியும் அவங்க அம்மா நீ உடனே கிளம்பி வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயனும் அவளோட ஆஃபீஸில் லீவ் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு தான் போயிருப்பா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. வயன் வந்து பார்த்த உடனே வயனோட அம்மா வேக வேகமாக வயனோட கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு அவளோட ரூமுக்கு தான் போகிறாங்க. போன உடனே அம்மா என்ன நடக்குதுங்க, என்ன வீடு ஃபுல்லாக ஒரே ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வயன் அவன் அம்மா கிட்ட கேட்குறா. அப்போ வயனோட அம்மா எதுவும் பேசாமல் அந்த கபோர்ட்லேருந்து ஒரு சாரி எடுத்து வயன்கிட்ட கொடுத்து போ இதை மாற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. வயன் அவங்க அம்மாவையே பார்க்குறான். என்ன சொன்னது கேட்கலையா, போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். அண்ணா எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. நான் சொன்னதை செய்யணும், ஏன் எதுக்கு நல்லா கேள்வி கேட்காத. அம்மா நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன், நீ தான் கால் பண்ணி கூப்பிட்ட. நீ கூப்பிட்டேங்கிற மரியாதைக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்ததும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படி இப்படிங்கிற. என்னம்மா விஷயம், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு, அப்போ தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, போதுமா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயன் யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணீங்கம்மா, நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க. வயன் போதும், இவ்வளோ நாள் உன் பேச்சு கேட்டா ஆனதெல்லாம் போதும். உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு. அப்போதான் நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்த. நீ படிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அடம் பிடிச்ச. அதனால நாங்களும் அது எல்லாத்தையும் கேட்டால் அமைதியாக இருந்தோம். இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு வயன், இதுக்கப்புறமும் நான் லேட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா சொல்கிறாங்க. வயன் அதை கேட்டுட்டு என்னால் எல்லாம் முடியாதுமா, நீ சொல்கிறங்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை கண்ணு மூடிட்டு கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு முதல்ல இந்த கல்யாணன்ற விஷயத்த கேட்டாலே
இரிட்டேட்டிங்காக இருக்கு, என்னாலலாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறா. அப்போ வயனோட அம்மா, ஓ என்ன மறுபடியும் வேற இவனையாவது லவ் பண்ணுறியா என்ன, அதுக்கு தான் இப்படி பேசி சப்பக்கட்டு கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் அந்த மாதிரி தப்ப ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிட்டேன், அதனால நிறையவும் பட்டுட்டேன், திரும்பவும் அந்த மாதிரி விஷயத்துல நான் போக மாட்டேன். அப்புறம் ஏன் அப்போ நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, உன் மனசுல தான் யாருமே இல்லையே, அப்புறம் நான் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை. இங்க பாரு, உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறல்ல, அதை நான் நம்பணும்னா ஓ போய் இந்த புடவையை மாற்றிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நில்லு, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்துலேயே நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன், நான் காட்டுற அந்த பையனுக்கு நீ கழுத்தை நீட்டு, அப்போ நம்புகிறேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் அவளுக்கு அவன் அம்மாவை பற்றி தெரியும், அவங்க ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து என்ன ஆனாலும் மாற மாட்டாங்கன்னு. ஐநோ அமைதியா அந்த புடவை அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அவங்க அம்மா அவளுக்கு தலையெல்லாம் சீவி விட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒயினை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. அப்போது ஒயின் கையில் ஒரு ட்ரே கொடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுக்க சொல்கிறாங்க. ஒயினும் எடுத்துகிட்டு போய் எல்லார்கிட்டையும் கொடுக்குறா. அப்போது அங்கே இருக்க ஒருத்தவங்க, வயன் ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினும் பொறுமையாக இருந்து ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையனை பார்க்குறா. இங்கே உங்களுக்கு ஒரு கொஷின், அந்த பையன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வயன் ஒரு நிமிஷம் அந்த பையனை பார்த்துட்டு அவர் கையில் காஃபி கொடுத்துட்டு அவ்வளோ சைலண்ட்டாக போய் ஒரு சைடில் நிற்கிறா. அப்போது அங்கே இருக்க ஒருத்தர், என்ன மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. வயனை பார்க்குறாங்க. வயன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. அப்போது இந்த பையன் வயனோட அம்மாவை பார்த்து, நான் பேசலாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வயனோட அம்மா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, வயன் தம்பியை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் டெரஸில் நின்றுட்டுருக்காங்க. வயனும் அந்த பையனும் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அந்த வயன் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. அப்போது அந்த பையன், வயன் ரைட் அப்படிங்கிற மாதிரி வயன் லைட்டாக தலையை மட்டும் நோட் பண்ணுறா. அப்போது அந்த பையன், இன்ட்ரோவர்ட்டா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வயன் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறா. அப்புறம் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க, நார்மல் பேசலாம்ல, பேசுறதுக்காக தானே வந்தோம், வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் தானே பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்குறா. அப்போது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன், சரி ஓகே, நான் இங்கே வந்தது என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும் தான், உங்கள் வீட்டில் சொன்னாங்களான்னு தெரியல, பட் என்னை பற்றி நானே சொன்னால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பை தி வே, ஐம் கிம் தியோங், நான் ஒரு லாயர், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செகண்ட் சைல்டு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஆனால் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாரு. அப்போ வயன் அவரை பார்க்குறா. என்ன அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தம்பிக்கு பண்ணாங்களேன்னு பார்க்குறீங்களா, அவனுக்கு இப்போதைக்கு மேரேஜில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. ஸோ அடுத்ததான் நான் இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு அவங்க முடிவெடுத்துறாங்க. எங்கள் அம்மா இந்த அஸ்ட்ராலஜியெல்லாம் ரொம்ப நம்புவாங்க. அப்படி என் ஜாதகத்தை பார்க்குறப்போ எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு நான் சிங்கிளாக தான் சுற்றணுன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். அதனால தான் எங்கள் அம்மா பெரியவனுக்கு அப்புறமா கூட பண்ணிக்கலாம், அதில் எனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் எனக்கு வேக வேகமாக பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாங்க, உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் பெருசாக லவ் இல்லை லவ்வில் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது.
வீட்டில் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இதையும் நல்லா தான் செலக்ட் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். எனக்கு இந்த லவ் அதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நானும் யாரையும் லவ் பண்ணதில்லை, என்கிட்டயும் யாரும் தைரியமாக தான் அவங்க லவ்வை சொன்னதில்லை. அதனால் எனக்கு அது சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் ஒரு ஆசை இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய ஒய்ஃபை லவ் பண்ணும், அவங்களோட மட்டும் என்னோடய லவ்வை ஷேர் பண்ணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அண்ட் என்னோடய கேரக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன்லாம் சொல்ல மாட்டேன். ட்ரிங்க்ஸ் லைட்டாக பண்ணுவேன், பட் லிமிட் இருக்குது. ஸ்மோக் பண்ண மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டீஸ் யாரும் கிடையாது, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவனுங்கள நான் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். எனக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ஹாபீஸ் ஆம்பிஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. இருக்க வரைக்கும் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், நம்ம கூட நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி எனக்கு வரப்போ ஒரு ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு கிடையாது. அதுக்காக எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு வர ஒரு ஒய்ஃபு ரொம்ப போல்டாக தைரியமாக தனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த ஃபேஸ் டு ஃபேஸ் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்கிற பொண்ணாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படுறதோ இல்லை ஒதுங்கி போகிறதோ இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்னா போல்டாக இருக்கணும், அவ்வளோதான். தப்புன்னு தெரிஞ்சால் கட்டின புருஷனாக இருந்தாலும் தட்டி கேட்கணும். அடித்து பேச வேண்டிய இடத்துல அடித்தும் பொறுமையாக பேச இடத்துல பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிற கேரக்டரோடு இருக்கணும். முக்கியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் இருக்கிற பொண்ணாக இருந்தால் எனக்கு ஓகே. இவ்வளோதான் எனக்கு இருக்க அப்ளிகேஷன். எனக்கு என் ஒய்ஃபோடு சேர்ந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. பட் அதெல்லாம் பிளான் போட்டு செய்கிற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அதோட ஃப்ளோவில் போனால் தான் அதோட ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ இவ்வளோதான், இதுதான் என்னோடய கேரக்டர். நான் கொஞ்சம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோதான். நான் என்னை பற்றி நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். இப்போது உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தேவன் வயனை பார்த்து சொல்கிறாரு. வயன் தேவன் பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்தவன் எப்படிப்பட்ட கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அப்படி இருக்கப்போ இப்போ வந்திருக்க தேவன் அவனை கம்பேர் பண்ணுறப்போ 1000 டைம்ஸ் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னு தெரியல, அவங்களோட இந்த ஓப்பன் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீன்ஸ் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்குது. அதனால் வயன் பேசணும்னு நினைக்கிறா, பட் அவளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. தேவங்க அதை புரிஞ்சுட்டு ஓகே நீங்கள் எடுத்த உடனே பேசணும்னு நான் சொல்லலை, நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், நீங்கள் பொறுமையாக யோசிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணலாம், இல்லாட்டா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கேருந்து போக போகிறாரு. அப்போ வயன் தேவன் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றான். தேவன் திரும்பி வயனை பார்க்குறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இது மேரேஜ் லவ் இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நான் ப்ராசஸ் பண்ணி வந்தவே அப்படி. எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு உண்மையை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி நான் முழுசாக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் என் முடிவு அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் தேவன் கிட்டே சொல்கிறா. தேவன் அது எல்லாத்தையும் சைலண்டாக கேட்டுட்டு, அப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் வீட்டில் தெரிஞ்சதுனால உங்களுக்கு அவசரமாக வேற ஒருத்தரோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது? இங்கே பாருங்க வயன்,
எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் காமன் தான். என் லைஃப்பில் இன்னும் வரல, பட் உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி வந்திருக்கு. ஆனால் அதை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணலன்னு நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க? பரவாயில்ல, இது ஒன்றும் பெரிய கொலை குத்தம்லாம் கிடையாது வயன். என்ன உங்களுக்கு ஏற்கனவே வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணது, அதுலேயும் உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. இது எல்லாத்தையும் பெருசாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கப்போ உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்லை. பட் என்னால் உங்கள் மென்டாலிட்டி புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எந்த மாதிரியான அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்றதும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்க டைமில் டக்குன்னு உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாது. எனக்கு அது நல்லாவே புரியுது. இப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எதுக்கோ அக்செப்ட் பண்ணிங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. தேவங்க சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. தேவம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு என் லைஃப்பில் க்ராஸ் ஆன எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்காங்க. நான் யாரெல்லாம் நம்பினோ அவங்கெல்லாம் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு போன மாதிரி தான் என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, நீங்கள் பேசினது அந்த விதம் அது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் பேசுகிறத நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. எங்கள் அம்மா நான் உங்களை வேணான்னு சொன்னாலும் அடுத்து இதே மாதிரி அலைன்ஸ் பார்க்க தான் போகிறாங்க. எனக்கு இப்போது நான் எடுக்கிற இந்த முடிவு செல்ஃபிஷாக இருக்கா, இல்லை நான் ஏன் இந்த முடிவை எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இப்போ தோணுது, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது கரெக்டான டெசிஷன் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்காதீங்க, சத்தியமாக எனக்கு அதுக்கு ரீசன் தெரியல. ஆனால் இப்போது எனக்கு சரின்னு சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு விருப்பம்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயன் தேவங்க பார்த்து சொல்கிறா. தேவங்க லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அப்போது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறான். தேவம், ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. அங்கே போன உடனே வயனோட அம்மா வயனை தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க, என்ன பேசினா? பழைய மாதிரி இவர்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. வயன் ஏதோ சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போ தேவங்க வந்து எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அண்ட் அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ப்ராசஸோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்கிறாரு. என்னோட அம்மா முகத்தில் இப்போ தான் ஒரு சிரிப்பே வருது. அவங்க தேவங்க பார்த்துட்டு, என்ன தம்பி சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்கிறாரு. என்னோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன திரும்பி பார்க்குறாங்க, இன்னும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. என்னோட அம்மாவுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாரும் இப்போ உடனே எனக்கு நிச்சயம் பண்ணுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தேவங்க அம்மா கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ சீக்கிரமா? அட இல்லைங்க, பசங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்றாங்க, இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? உங்களுக்கு எங்கள் பொண்ணை பிடிக்கலையாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை, எங்களுக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க, இன்றைக்கே நல்ல நாள் தான், இன்றைக்கே நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம், கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தம்லேயே பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. தேவங்களோட அம்மாவுக்கும் இப்போ தேவங்க டக்குன்னு மேரேஜ் பண்ணணுங்கிறதுனால வேறு எதுவும் யோசிக்க தோணலை. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போது தேவங்கோ வயனுக்கோ அங்கேயே என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் செரிமனி நடக்கிறப்ப தான் ஜிக்கி கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே வராரு. இங்கே வயனுக்கும் தேவங்கோ என்கேஜ்மெண்ட் நடக்கிறத அவர் கண்ணால் பார்க்குறாரு. ஜேகேவால் எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு.
அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தேவங்க இப்போ தான் பொறுமையாக திரும்பி வாசலை பார்க்குறாரு. ஜேகேவை பார்த்ததும் தேவங்க வேகமாக ஜேகே கிட்ட போயிட்டு, டேய் மச்சான் எப்படா இருக்க அப்படிங்கிற மாதிரி போய் ஜேகேவை தேவங்க டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜேகேவும் தேவங்க பேக் ஹக் பண்ணுறான். அப்போ வயனோட அம்மா வயன் எல்லாரும் அவங்க 2 பேரையும் கன்ஃபியூசிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தேவங்களோட அம்மா, டேய் குக்கி நீயும் இங்கே தான் இருக்கல. தேவங்க வரப்பவே சொன்னான், அம்மா ஜேகேவோட வீடும் அவங்களுக்கு ஆப்போசிட் வீடு தான் அப்படின்னா, நாங்கள் இங்கே முடிச்சுட்டு உன்னை தான் பார்க்கலான்னு நினச்சோம், அதுக்குள்ளே நீ இங்கே வந்துட்ட, வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜேகேவும் தேவங்க கூட தான் உள்ளே போகிறான். அப்பா ஒரு வழியா உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சுடா. இங்கே பாரு என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா, தேவங்க பொருத்தமாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கேட்குறாங்க. ஜேகே, ஆமாம்மா தேவனுக்கு நல்ல பொருத்தமான பொண்ணு. அப்போ வயன் ஜேகேவை பார்த்து, உனக்கு தேவங்கையும் அவரோட ஃபேமிலியும் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தேவங் தெரியுமாவா? வயன் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் காலேஜ் டிகிரி எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். அப்ராடில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இவனை பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அம்மா உங்கள் அட்ரஸ் கொடுக்குறப்ப கூட என் ஃப்ரெண்டோட வீடும் இங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டே வந்தேன். நல்ல வேலை இவனே வந்துட்டான். நான் சொன்னேன்ல எனக்கு 2 உயர் நண்பர்கள் இருக்காங்கன்னு, அதில் ஒருத்தன் இவன் தான். அப்போ நீங்கள் சொன்னது ஜேகேவில் தானா? ஆமாம் வெயிட் வெயிட், ஜேகே உங்கள் ஆப்போசிட் வீட் பையன் தானே, உங்களுக்கு இவனை தெரியுமா? ஏன் தெரியாது, ஜேகே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்கிற வயன்? அப்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பாரா விதியோட விளையாட்டா, எதை எப்படியெல்லாம் கொண்டு வந்தால் லிங்க் பண்ணது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தேவங்க பேசிகிட்டு இருக்காரு. வயனும் தேவங்க பேசியதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஜேகேக்கு இங்கே அவன் என்ன பண்ணணும்னே தெரியல. வயன் சிரிக்கிறத தான் பார்க்குறான். வயன் இவ்வளோ நாள் ரொம்ப சோகமாக இருந்திருப்பான். இப்போ வயனோட முகத்தில் தெரிகிற அந்த ஸ்மைலு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக அவளை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் வயனோட அம்மாவோட கண்ணு ஜேகேவை விட்டு கொஞ்சம் கூட நகரலை. அவங்க ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வயனை பார்க்குறதையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ தேவ் அண்ட் அவரோட ஃபேமிலி எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேகேவும் அங்கேருந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. வயன் அவங்களோட ரூமுக்கு போயிட்டான். இப்போ ஜேகே அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவங்க அம்மாவும் பிரியாவும் ஹால்லேயே உட்காந்துருக்காங்க. ஜேகே அவங்கள க்ராஸ் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு போக போகிறான். அப்போது ஜேகேவோட அம்மா ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகே பொறுமையாக கீழே இறங்கி வந்து அவன் அம்மா கிட்டே நிற்கிறான். அவங்க அம்மா, சாரி ஜேகே, நான் பேசினேன்டா, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ ஜேகே அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு, அம்மா இல்லை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என் நேரம்மா, நடக்கணும்னு இருக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் ஜேகேவோட அம்மா ஹாலில் உட்காந்துட்டு நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு அவங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸு ஜேகே கிட்ட காட்டியிருப்பாங்க. ஆனால் ஜேகே மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு குறைய சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். இந்த டைம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணை அலைன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப தீவிரமாக அவங்க அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது வீட்டில் ஜேகேவோட அம்மாவும் பிரியாவும் மட்டும்தான் இருக்காங்க. பிரியா அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? பிரியா வா வா, உன் அண்ணனுக்கு தான் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கேன். எத்தனை பொண்ணுங்களை காமிச்சிட்டேன், அதான் உங்கள் அண்ணன் எந்த பொண்ணையும் பிடிக்கலங்கிறான். நான் இதோட அவனுக்கு ஒரு 300 ஃபோட்டோவாவது காமிச்சிருப்பேன். ஒரு பொண்ணையாவது செலக்ட் பண்ணானா ஏதாவது ஒரு சொல்லிட்டு ஓடிடுறான். இந்த டைம் நான் விடுறதாவே இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரியா, ஏம்மா நீ ஜேகேக்கு இதோட எத்தனை பொண்ணு பார்த்துருப்ப? அதை ஏண்டி கேட்குற? கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு நான் அண்ணனுக்கு நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோ காமிச்சிட்டேன். அவன் தான் யாரை காட்டினாலும் பிடிக்கலங்கிறானே.
எப்படிம்மா பிடிக்கும்? அவன் மனசில் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம எத்தனை பொண்ணுங்களை காட்டினாலும் அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு பிரியா அவளோட அம்மா கிட்ட சொல்கிறான். அப்போ அவங்க ஷாக்கிங்காக அவளை பார்த்துட்டு, என்னடி சொல்கிற? ஜேகே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எப்படிம்மா சொல்லுவான்? நீ ஒரு நாளாவது அவன் விருப்பம் என்னன்னு கேட்டிருக்கியா? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் நீ உன் இஷ்டத்துக்கு தானேம்மா பண்ணிட்டு இருக்க. அவன்கிட்ட எத்தனை பொண்ணுங்களோட ஃபோட்டோ காமிச்சிருப்ப. அந்த பொண்ணுங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருக்கிய தவிர்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு நீ என்னைக்காவது கேட்டிருக்கியாம்மா? நீ என்னைக்குமே இதை பண்ணலை. அவன் தான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலும் நீ அதுக்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. எங்க அவன் ஏதாவது சொல்லி நீ ஹர்ட் ஆயிடுவியோன்னு அவன் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கான். சரி ஜேகி, யாரடி லவ் பண்ணுறான்? அந்த பொண்ணு யாரு? அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லு, நானே கூட போய் அந்த பொண்ணோட வீட்டில் பேசுகிறேன். அவன் என்ன லவ் பண்ணுறாமா? என்ன? ஆமாம், ஜேகே என்ன தான் லவ் பண்ணுறான். ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். டியூரேஷன் மேபி 1 hour வந்திருக்கோம். நான் எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டாடா பாய். அடுத்த எபிசோடோட சீக்கிரம் வந்துடுறேன்.